வணக்கம், நான் லதா பேசுகிறேன். வெல்கம் டு ஜக்கம்மா சேனல். ரொம்ப நாள் ஆயிடுச்சு காய்கறி அறுவடையை பார்த்து. ஏன்னா மழை சீசன் நிறைய இருந்ததுனால நம்ம நாற்றெல்லாம் வைக்கும்போது அந்த மழையில் நாற்று தாங்கலைங்க எல்லாம் அழுகி போயிடுச்சு. இப்போ தான் ஓரளவுக்கு நல்லா மண்ணில் பிடிமானமாக பிடிச்சு வேர் பிடிச்சு சூப்பராக வளர்ந்து அறுவடை இது. பாருங்கள், கத்திரிக்காய் ஃபுல்லாக ஒரு லைனில் நான் வச்சுருந்தேன். எல்லா செடியிலையுமே ஒரு 2 காய் 3 காய் அது மாதிரி கத்திரிக்காய் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய். இந்த ஒரு செடியில் எவ்வளோ காய் வந்திருக்கு பாருங்கள். இந்த கொத்தவரங்காய் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 அடி கூட ஹைட்டு நல்லா வளருங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு கட்டி விடும்போது செடி சாயாமல் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வரும். நமக்கு காய் பறிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். கையில் பறிச்சா வரவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஊட்டமாக செடி வந்திருக்குது. காய்கறி செடிகளுக்கு நான் மெயினாக கொடுக்குற உரம் பார்த்திங்கன்னா ஜீவாமிர்தம் தான். அடுத்தது கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு கரைசல் கலந்து கொடுத்துட்டே இருப்பேன். 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கும்போது நல்லாவே வளர்ச்சி இருக்கும். இங்கே பாருங்கள், காயெல்லாம் எவ்வளோ நீளமாக செல்லு செல்லுன்னு வந்திருக்கு பாருங்கள். கத்திரிக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய் இது 3யும் இன்றைக்கி நம்ம பறிச்சிருக்கோம். இன்னும் 2 உரம் கூட நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது வெஜிடபிள் கம்போஸ்ட் உரமும், அதே போல் வெஜிடபிள் வேஸ்ட் வாட்டர் நம்ம கலெக்ட் பண்ணி செடிங்களுக்கு கொடுப்போம் பார்த்திங்களா, அதுவுமே கூட ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் வெஜிடபிள்ஸ்னுடைய வளர்ச்சிக்கு. நிறைய காய்கள் நம்ம பறிக்கலாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம வீட்டுக்கு முன்னாடி பப்பாளி மரம் வச்சுருந்தோம் பாருங்கள். அந்த மரம் தான் அது. சரி, காய்களை பறிச்சிடலான்னு சொல்லி எல்லா காய்களையும் பறித்து இங்கே வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 காய் வரைக்கும் நமக்கு இன்றைக்கி கிடச்சிச்சு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டுப்பழம் உள்ளார நிறைய விதை இருக்கும். இதுக்குமே நான் ஜீவாமிர்தம் தான் நிறைய ஊற்றி விட்டுட்டே இருப்பேன். நல்ல காய் பாருங்கள், திரண்டு வந்திருக்கு. சூப்பராக இருக்குது காய் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, bye from Lata.